ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். காலையிலேயே ஸ்னோ கொட்ட தொடங்கிடுது. இனியும் ஸ்னோ கொட்டுமான்னு எனக்கு தெரியல. இந்த விண்டருக்கான கடைசி ஸ்னோ இது தாண்டு நான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு சாக்லேட் கேக் ஒன்று செய்ய வேண்டியிருக்குது. ஸோ ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு சாக்லேட் கேக்கை செய்யலான்னு இருக்கிறேன். பர்ஃபெக்டாக ஒரு சாக்லேட் கேக்கை எப்படி செய்கிறதுன்னு இன்னையோட வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குமான்னு நம்புகிறேன். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தேன்டா இந்த வீடியோ ஒருக்கா லைக் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கண்டா என்னோடய சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சேனலோட அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள விரும்புனீங்கண்டா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்னோவை பார்த்துட்டு சாக்லேட் கேக்குக்கு தேவையான சாமான் வாங்குறதுக்கு ஷாப்பிங் போகலான்னு இருக்கிறேன். ஜனவரி மாதத்துலேருந்து பொது போக்குவரத்துக்கும் கடைகளுக்கு போகிறேன்டா நான் இப்போ போட்டிருக்கிற மாஸ்க்கை கட்டாயப்படுத்திட்டாங்க. இந்த மாஸ்க்கை பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கட்டாயம் போட்டுக்கொண்டு தான் போகணும். பாருங்கள் இவ்வளோ வடிவாக ஸ்னோ கொட்டி கொண்டிருக்குதுன்னு. ஓகே, இப்போ பஸ் வந்துட்டுது, வாங்க போகலாம். இன்றைக்கி செய்ய போகிற கேக்கை யூஸ் பண்ணி எப்படி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். இன்றைக்கி டேஸ்டி அண்ட் சாஃப்டான சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் சென்டருக்கு நெருங்கி வந்துட்டோம். இன்னொரு நாளைக்கு இந்த இடத்தையெல்லாம் நான் சுற்றி காட்டுறேன். அல்டிக்கிட்ட நான் வந்துட்டேன். சாமான்லாம் வாங்கிட்டு வீட்டை போய் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்டியில் ஷாப்பிங் பண்ணுற வீடியோ தனியாக ஒரு vlog-ஆக போட்டிருக்கிறேன். விருப்பமாண்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது சாக்லேட் கேக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். முதல்ல முட்டையோட மஞ்சக்கருவையும் வெள்ளைக்கருவையும் ரெண்டாக பிரிச்சுட்டு வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து நல்லா ஃபோம் வார அளவுக்கு பீட் பண்ணுங்கள். நீங்கள் சரியாக பீட் பண்ணினீங்கன்னா நீங்கள் பீட் பண்ண எக் ஒயிட் வந்து இந்த கப்பை திருப்பினாலும் கீழே விழாது. இப்போ நான் காட்டுற மாதிரி கீழே விழாமல் இருக்கும். பீட் பண்ண எக் ஒயிட்டை நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருந்த பட்டரை பீட் பண்ண தொடங்க போகிறேன். நான் இதில் சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. பட்டரை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுங்க. பிறகு எடுத்து வச்சுருக்க சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இதில் சுகரை அரைக்காமல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அரைக்காமல் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய நேரம் பீட் பண்ணணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணணுமெண்டா சுகரை அரைச்சிட்டு பீட் பண்ணால் சுகர் டக்குன்னு கரைஞ்சிரும். சுற்றி வர இருக்கிற பட்டரையும் சுகரையும் எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவை யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதில் ஒரு பேக்கெட் வெனிலா சுகர் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம்ண்டா வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். வெனிலா எசன்ஸ் சேர்க்க போனீங்கன்னா 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் முதல்லையே 10 முட்டையோட வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் ரெண்டாக பிரித்து வச்சு வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணேன். இதில் இருக்கிறது வந்து அதில் மஞ்சக்கருவை ஒன்றா போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். முட்டையோட வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் பிரித்து தனியாக பீட் பண்ணி போடுறது உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த சமயத்தில் தனித்தனி முட்டைகளாக போட்டு பீட் பண்ணிக்கொள்ளுங்க. கேக் நல்லா சாஃப்டாக வரணுமன்றதுக்காக தான் வெள்ளைக்கருவை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து தனியாக போடுறேன்.
எல்லா முட்டை மஞ்சக்கருவும் போட்டாச்சுது. இப்போ நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுங்க. சுகர் கரையும் வர பீட் பண்ணிக்கொள்ளணும். கேக் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸான 450 கிராம் மாவு, 50 கிராம் சாக்லேட் பவுடர், 7 கிராம் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது நாளையும் நீங்கள் 3 தடவை அரைச்சி எடுத்து வச்சுக்கொள்ளணும். காற்று போகாத மாதிரி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் நல்லா ஸ்பெச்சுலாவால் வலிச்சு விட்டுட்டு சுகர் கரைஞ்சிருக்குதான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. சுகர் நல்லா கரைஞ்சா பிறகு தான் அரிச்சு வச்சுருக்க மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சாக்லேட் பவுடர் இதனாலையும் இதோட சேர்த்து ஸ்பெச்சுலாவால் கலந்து விட்டுக்கொள்ளணும். ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒரேடியாக போட்டுறாதீங்க. 3 பகுதிகளாக பிரித்து வச்சு போடுங்க. இந்த நேரத்தில் மாவோட நீங்கள் பட்டர் மில்க் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும். நான் இதில் கடையில் வாங்கின பட்டர் மில்க் சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட வீட்டில் செஞ்ச மோர் இருந்துச்சுன்னா மோரை கூட இதில் சேர்த்துக்கொள்ளலாம். மோரும் உங்களுக்கு கிடைக்க இல்லாட்டி 120 மில்லிலிட்டர் பாலில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகரை கலந்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கூட இதோட சேர்த்துக்கொள்ளலாம். இதில் நான் காட்டுற பட்டர் மில்கை தான் நான் இந்த கேக்குக்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். மாவெல்லாம் சேர்த்து ஸ்பெச்சுலாவால் மிக்ஸ் பண்ணினா பிறகு பீட் பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட்டை சேர்க்க போகிறேன். எக் ஒயிட்டை சேர்த்துட்டு ஒரு ஸ்பெச்சுலாவால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு பீட்டரால் பீட் பண்ணி கொள்ள போகிறேன். பீட்டரால் பீட் பண்ணும் போது ஒரே சைடுக்கு பீட் பண்ணுங்கள், மற்ற சைடுக்கு பீட் பண்ண போகாதீங்க. கேக் பேட்டரை ட்ரேயில் போடுறதுக்கு முன்னாடி கேக் ட்ரேயை நான் பட்டர் பூசி மாவு ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேக் ட்ரேயில் கேக் பேட்டரை நல்லா ஈவனாக பரப்பி விடுங்க. சாக்லேட் கேக் கொண்டு பேக் ஆகிறதுக்கு 180 பாகையில் 35லேருந்து 40 நிமிஷம் பிடிக்கும். கேக் பேட்டரை நல்லா ஈவனாக பரப்பிட்டு இது மாதிரி கொஞ்சம் தட்டிக்கொள்ளுங்க. கேக்கை அவனுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இவ்வளவு தாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.